Hi friends, welcome back to another video. நேத்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை வந்திருந்தாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை சந்தையெல்லாம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அத்தை கூட தான் போறோம் சந்தைக்கு. காலையில எழுந்தோன பாத்தீங்கன்னா நான் வீடு மாடிப்படி அதெல்லாம் பெருக்கிட்டேன். வெளியிலயும் பெருக்கிட்டேன். உபாஷம் பாத்தீங்கன்னா மொத்தமா அவன் வேலை முடிச்சிட்டான், பெருக்கி விட்டான். முடிஞ்சதா? காலையில இருந்து வந்து சமையல் அறையிலே இருந்தாங்க. இட்லி அப்ப செஞ்சுட்டு இருக்கேன். இட்லி செஞ்சுட்டு இருக்காங்க. அதோ எங்களுக்கு சூடா டீ எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. இனி நீயும் குளிக்க போற. பல்ல இருக்குனியா? பல்ல வெல்கம் டீ. டீ இல்ல, வெத்தலை பாக்கவாயா டீ குடிக்க போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் டீ சாப்பிட்றது ஒரு பழக்கமா ஒன்றும் இல்லை. இருந்தா குடிப்போம், இல்லைன்னா இல்லை. பட் இந்த பேட்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, டீயே உயிரா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரஸ்க்கு அப்புறம் என்ன சாப்பிடுவீங்க? சால்ட் பிஸ்கட்டுங்க அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு தாக்குவாங்க. இவங்க ஃபேமிலியே அப்படிதான். நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. எல்லாரும் காரணம் இந்த அம்மா தான். அது என்ன சுருக்கு பையிலேருந்து காசு எடுத்துட்டான். நிறைய காசு வச்சுன்னு இருக்குது அத்தை. 500 ரூபாய் நோட்டெல்லாம் இருக்குப்பா. 500 ரூபாய் நோட்டு இருக்கு, 200 ரூபாய் நோட்டு இருக்கு. ஆமா, நீ எதனா கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். இல்லையே வருமா? அதிகமா பசங்க வந்து நல்லா விளையாடிட்டாங்க ஸ்விம்மிங் பூல்ல. அதுக்கப்புறமா வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 மணி இருக்குமா, 3 மணி ஆயிடுச்சு. உடனே வந்து ஒரே குடைச்சல், போலாம் வா. அத்தை வந்து கருவாடு வாங்கணும். நம்ம ஊர் சந்தை கருவாடுக்கு நல்லா ஃபேமஸ்ஸு. எல்லாரும் தெரியும், நிறைய வீடியோவில் கூட காட்டியிருக்கேன் நான் கருவாடு ஃபேமஸ் சொல்லிட்டு. கருவாடு வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அதனால அம்மா வந்து எனக்கு கருவாடு வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியே வீட்டுக்கும் காய்கறி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஊர் சந்தைக்கு வந்து என்டர் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போக போக மொத்தம் கடைங்க தான் இருக்கும், காய்கறி கடைங்க இதெல்லாம் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நமக்கு இந்த கருவாடு சந்தை இருக்கும், அதையும் காட்டுறேன் வாங்க. இதுதான் நம்ம ஊரில் ஒரே ஒரு தியேட்டரு, ஏசி தியேட்டர் தான். புது படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆகும். அத்தி எத்தனை கிலோ கருவாடு அத்தி வாங்க போகிறது? யாரா இருக்கு பார்க்கலாம். ரேட்டுங்களை பொறுத்து எவ்வளோ வாங்கணுன்றது டிசைட் ஆவாங்க. இப்படி போகலாம். இதுதான் ரியல் சந்தை, அதாவது உண்மையான சந்தை தான். இங்கே நமக்கு காம்பவுண்ட் கூட இருக்கு பாருங்க. இந்த காம்பவுண்ட் தாண்டி உள்ளே போனோம்னா நிறைய கடைங்க இருக்கும், வெளியிலும் நிறைய கடைங்க இருக்கும், உள்ளே இருக்கும். கருவாடு சந்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு உள்ளே தான் இருக்கும். அது உள்ள போகலாம் வாங்க. மோஸ்ட்லி மீனம்மா கூட சந்தைக்கு நான் தான் போவேன். அப்படி கூட போகிறது தான் நம்மளுடைய வேலை. என்னன்னா அந்த பேக் பிடிச்சிட்டு கூடவே போகிறது தான். மொத்தம் அவங்க வாங்கிடுவாங்க. இதுதான் நாம் பார்க்க வந்த கருவாடு சந்தை. அதாவது சந்தையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கருவாடு தான் இருக்கும், கருவாடு சந்தை தான் இருக்கும். இந்த இங்கேருந்து பாருங்கள், நமக்கு இங்கேருந்து எல்லாம் ஃபுல்லாகவே கருவாடு இருக்கும். உள்ளெல்லாம் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக கருவாடு இருக்கும். நம்ம நேரம் சரியில்லை. பார்த்தீங்கன்னா மழை இடி இடிச்சிட்டு இருக்கு, சரியான மழை வரும் போல். இதை பாருங்கள், எல்லா விதமான கருவாடும் இங்கே கிடைக்கும். கருவாடு பேருங்கள்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது பார்த்தோம், ஆனால் நிறைய கருவாடுங்க, எல்லா வகையான கருவாடுங்களும் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுங்க மோஸ்ட்லி இந்த கடையில் தான் வந்து வாங்க அதிகமாக, ஏன்னா ஹோல்சேல் கடை இது. இது ஃபுல்லாக கருவாடு தான், கருவாடு கடை தான். அதெல்லாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் கருவாடு கடை தான். இதெல்லாம் கருவாடு கடை தான். மழை வரதுனால எல்லாம் கருவாடு வாரிங்க இது உள்ள போயிட்டாங்க. ஏன் வாங்கினது கத்தி? கருவாடு சந்தை இது வரைக்கும் தான். கருவாடு சந்தை முடியுது, வெளியில் போகிறேன் இப்போ. கீரை நான் வந்துச்சு. கிளம்பு. நம்ம கெஸ் பண்ணபடியே மழை வந்துச்சு. மழை செம்மடி அடிச்சு வெளுத்து வாங்கிச்சுன்னா பாருங்க.
செருப்பு கடைக்கு வந்துட்டோம். நம்ம அண்ணா கடை தான், ஐயப்ப அண்ணா கடை. அத்தைக்காக செருப்பு வாங்க கடைக்கு வந்துட்டோம். விகேசி ஃபேனா நீ? மழை விட்டதும் உடு சவாரி. அடுத்ததான் நாங்கள் வந்த இடம் தான் அண்ணா கடை. செருப்பு வாங்க வந்து குளிராயிடுச்சா? இந்த வெயிலில் செம்ம மழைங்க. கொஞ்சம் வந்தான் ஏசி வேணும் ஏசி வேணுண்டா போகும்போது நடுங்கி பட்டை மட்டும் காணும். ஏது நின்று போட்டு பாரு, அப்பதான் உங்களுக்கு தெரியும். கை பிடிச்சிக்கிறேன். போட்டு தான் பாரு. ஹீல்ஸுன்னா போடக்கூடாதா? கேட்டால் அறியாது பொண்ணா நான் கேட்குறாங்க. அத்தை வயசு ஆயிடுச்சு உனக்குன்னு மீனா கேட்டிருக்காங்க. என்ன வயசு? எங்க கும்பிடுங்க அப்பா கையில் குத்துட்டு வந்துட்டான் பாத்தியா? எங்க அப்பா கும்பு வச்சுங்கிறாரு, கிண்டல் பண்றியா? நீ அத்தைக்கு செருப்பு வாங்கிறதுக்கு வந்தியா இல்லை உனக்கு செருப்பு ஆட்டியே போடலான்னு வந்தியா? இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் ஆட்டி போட்டு. பொண்டாட்டிக்காக செய்ய மாட்டியா, பொண்டாட்டிக்காக அது செய்ய மாட்டியா? எல்லாரும் எல்லாரும் இது பிடிச்சிருக்கா? அது வெற்றிகரமாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். செம்ம மழை, மழையில் தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். குளிருதா? உள்ள போலாம் போ. மழையில் வாங்கி வந்திருக்கு பரவாயில்ல. தெரியும். ஃபைனலாக ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மழையில் ரணகலம் ஆயிடுச்சு. இந்த வெயில் டைமில் வந்து மழை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் நஞ்சிட்டுமே. இந்த வீட்லையா சந்தில ஒதுங்க இடம் பார்த்தா இந்த வீடு கூட பாருங்க. இருக்கிற வீட்டை எவ்வளோ அசிங்கப்படுத்தி சொல்கிறா. ஓடு வீடு தாங்க நம்மளது. அதை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காவா. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.